You can now make online payments to National Aquatic Resources and Research and Development Agency via GovPay. ஒவ்வொரு தாயும் தன் நம்பிக்கையுடன் பாதுகாப்புடன் நம்பிக்கையுடன் தாய்மையை எதிர்கொள்வதற்கு சூழலை உருவாக்குவது நம்ம ஒவ்வொருடைய கடமை. ஆகையால் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு நிதி ஒதுக்குவது கருணையோ அல்லது தானமாக கருத முடியாது. அது மிகப்பெரிய ஒரு முதலீடு. அது அவர்களுக்கான எங்களுடைய கடமை, அவர்களுக்கு அதை செய்து கொடுப்பதற்கு. முக்கியமாக வடக்கு கிழக்கு மலையகத்தில் எங்கள் தாய்மார்கள் பல கஷ்டங்களை எதிர்நோக்கின்றார்கள். நாங்கள் அந்த காலத்தில் சொல்லுவோம், எங்களுடைய தாய்மார்கள் அவருடைய தாய்மார்கள் குறைந்தது 10 பிள்ளைகள் இருக்க வேண்டும். எனக்கு பக்கத்தில் இருக்கின்றால் என்னுடைய சகோதர பாராளுமன்ற உறுப்பினர் உத்மாலபே அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் கௌரவ, எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எங்களுடைய மூத்தம்மா எங்களுடைய தாயின் தாய் பாட்டிமார்கள் 10-15 பிள்ளைகளை பெற்றுவிட்டு ஒரு 5 அல்லது 6 பிள்ளைகள் தான் அங்கே கடைசியாக மிஞ்சும். ஒரு நாட்டின் முன்னேற்றம் சாலைகள் வீதிகள் மாத்திரமல்ல, இந்த தாய்மார்களுக்கான இந்த ஒதுக்கீட்டை நீங்கள் கூட்டுவதற்கு நாங்கள் எங்களுடைய ஒத்துழைப்பை பூர்ணமாக கொடுக்க தயாராகின்றோம். நீங்கள் பார்த்தால் வடகிழக்கில் நடந்த யுத்தத்தின் காரணமாக ஆக கூடுதலாக பாதிக்கப்பட்டவர்கள் தாய்மார்களும் குழந்தைகள் தான். இதற்கு நான் சான்றிதழ் அல்ல. நீங்கள் செம்மணியை பார்த்தாலும் சரிதான், குருக்கள் மடத்தை பார்த்தாலும் சரிதான், அங்கே தாய்மார்கள் குழந்தைகள், ஏன் கர்ப்பிணி தாய்மார்கள் கூட கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டு இப்பொழுது ஒவ்வொன்றாக வெளியே வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு வகையில் நாங்கள் இந்திய சபையில் தாய்மார்களுக்குடைய கர்ப்பிணி தாய்மார்களுக்குடைய அவர்களுடைய முன்னேற்றத்துக்காக அவருடைய தேவைக்காக பணங்கள் ஒதுக்கும் பொழுது இப்படி கொடூரமாக கொல்லப்பட்ட தாய்மார்களுக்கான நீதியை வழங்குவதற்காகவும் கொஞ்சம் பணத்தை ஒதுக்கிட வேண்டும். அதை நேற்று எங்களுடைய நீதி அமைச்சர் சொல்லியிருந்தார், சந்தோஷம். ஆனால் அதை நடைமுறைப்படுத்தி காட்ட வேண்டும். உண்மையாகவே இப்படி போன்ற பல திட்டங்கள் இலங்கையில் மாத்திரமல்ல, இந்தியாவில் ஜனனி சுரக்ஷதா யோஜனா, அது கொஞ்சம் அந்த ஹிந்தி வசனம் சிங்கள வசனம் மாதிரி, ஜனனே கிரீம சுரக்ஷா கிரீமே யோஜனாவ, அது அதே வசனம் தான் ஹிந்தியில் இருக்கின்றது. பங்களாதேஷிலும் ஒரு திட்டம் இருக்கின்றது. கர்ப்பிணி பெண்களுக்காக அவர்களுடைய செலவுக்காக அவர்கள் வவுச்சர் கொடுப்பார்கள். பெண்கள் தாய்மாராக வருவதற்கு கொஞ்சம் பின்னளவு இருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் அன்றாட அவர்களும் கல்வியில் முன்னேறும் ஒரு சூழ்நிலையில் ஆண்கள் எங்களுக்கு முடியுமானால் நாங்களே அந்த பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள